அனைத்தும் நீ காக்கின்றாய் நாராயணா தீவிரம் செய்வோர்க்கும் தினப்படி அழைக்கின்றார் போகும் நீதான இந்த உலகிலே அலங்கார பிரிய விஷ்ணு புத்திர பிரியா சூர்யா அழகப்பிரிய ராமரா என்று பெயர் பெற்ற யாமோ அதிகாலையில் சாண முதலியே சந்தியா வந்தன கர்மங்களை நாம் முடித்து அஸ்தத்திலே 21 நலமுடைய ஓசை மொழியை தரித்து சகத்திர நாமங்களை நாம் சோத்திரப்படுது கொண்டு தாயில் சிறந்த கோயில் பிள்ளை தந்தை சொல்லிக்க மந்திர பிள்ளை என்ற அடிப்படை கிழங்கு மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை வழங்குவது உலகத்துடைய அனைத்து ஜீவனுக்கும் இறைவன் வகுத்த நியதி. அந்த நியதிக்குட்பட்டு சத்தியலோகம் சென்று எனது தாயாகப்பட்டவள் ஆய கலைகள் 64 ஏயே உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய் கலைவாணி சந்தித்து அன்னவளின் திருப்பாதம் தொட்டு ஆதி பெற்று இந்த அண்ட சராசரத்திலே அகில உலகத்துடைய ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படிப்புக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன் அன்னவனை ஆழத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் நான் இருந்து வாசப்படுக்கிறான் பிண்டப்படுகின்றான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனை தரிசித்து ஆசை பெற்றேன். கைலாயம் சென்றேன். எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசை பெற்றேன். பிறகு பார்க்கல சென்று எனது பாட்டன் அந்த நாராயணனை தரிசித்தேன். காரணம் அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வளவும் இல்லை என்ற ரீதியிலே அனைத்து உயிர்களுக்கும் சகலவிதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டை அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுதாக இப்படி அலைமகள் கலைமகள் மலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துறையப்பட்டுவிட இந்த நாரத பகுதிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யப்படுகின்றால் என்னுடைய சிரமாகப்பட்டது ஆயுதத்தில் சுற்றுவதாக வெடிக்கை கடவுள் சாபத்தப்பட்டது. மேடையில் நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் கருவனை சேர்ந்த கீதப்பிரியா அவர்களுக்கு விழா காணும் சார்பாக பொன்னாட போற்றியை கொடுக்கப்படுகிறார்கள். வாங்க எல்லாரும் வாங்க, தூங்கி யாரும் உச்சி விடுங்க. வணக்கம். வயது சேர்ந்த தங்கப்பன் மலைச்சாமி அவர்கள் என் மாமனுக்கு பொன்னாட குத்துகிறேன். முத்தமிழ் சங்கத்தின் தலைவராக அடுத்தபடியாக பார்த்தசாரதி தலைவர் ஊரசமி தலைவர் வேலைக்கு வரணும். போடுங்க. வைய தெண்டல் மாமா கீதப்பிரியன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கவனிக்கிறேன். கலவப்பிரியன் நாரதராக நடிக்கும் மாமா கீதப்பிரியன் அவர்களுக்கு பார்த்தசாரதி அவர்கள் பொன்னாடை.
இது மாதிரி துண்டு வெட்டலாம் ஒரு 200 துண்டு கிடக்கும் வீட்டில். 4 பேரும் சேர்ந்து ஒரு 2 படம் செயின் போட்டுதான் அவர் பயன்படும்ல. பாடம் வைக்க மாட்டேன். நல்லா இருக்கு, எந்த குறையும் கிடையாது. பேச குறைச்சு ஷார்ப்பு கெயின் வச்சு இன்னர் மட்டும் கொஞ்சம் கூட்டுங்க. அற்புதமா இருக்கு, வேற எந்த குறையும் கல்ல பொன்னாடை அணிவித்து புகழார சுட்டிய புண்ணியமான நமது வயலூரம் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவினை அரசுடைய தடை ஏற்பட்டாலும் மீண்டும் அரசு அனுமதியோடு நடத்தியே தீர்வோம் என்று இறைவன் கருப்பணசாமியுடைய அனுகிரகத்தினாலே மீண்டும் இந்த நாடகம் மற்றும் இதர நிகழ்வினை நடத்தி வரக்கூடிய கிராம பொதுமக்களுக்கும் விழா பொலிவர்களுக்கும் நாடகத்தை கண்டு ரசிக்க வருகிறது சுற்று வட்டார நாடக கலா ரசிக பொதுமக்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் கண்ணியமிக்க அனுமதி அளித்த காவல்துறை நண்பர்கள் அவர்களுக்கும் இந்த நல்லதொரு நாடக நிகழ்விற்கு அற்புதமான முறையிலே ஒளிபெருக்கி அமைத்து எங்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்து கொண்டு கூடிய சிறுவாலை மண்ணின் மைந்தன் வீரா ஆடியஸை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் தோழர்களுக்கும் விட்டகுளம் அன்பு மருமகன் முருகனுடைய சார்பாக ரூபாய் 501 அன்பளை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். விட்டகுளம் மண் மறக்க முடியாத ஒரு மண். எப்பொழுதுமே இன்றையில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அங்கே நம்பிராஜ் அண்ணன், என்னுடைய ஆர்வீர் அண்ணன் நம்பிராஜன் அவர்களை மறக்க முடியாது. ஆர்வீர் தோழர். இருப்பினும் இந்த நிகழ்வினை ஏற்று எனக்கு பொன்னாடை விழுத்தி கௌரவப்படுத்திய அன்பு மாமன் மைத்திரமார் அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட அன்பு அண்ணா இதுக்கு சிறமேற்று நின்ற அரவையன்னார் இருளப்பன் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நாடக நிகழ்வினை உலகெல்லாம் ஒளிபரப்படிய அன்பு தம்பி தமிழர் கலாச்சார சேர்ந்த அன்புள்ளங்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் கலைக்குழு சார்பிலே சிறந்தாந்த வழக்குகளை கரங்கூப்பி தெரிவித்துக் கொள்ள தொடரும் எங்களது கலைப்படியை. நன்றி. அன்புலத்தாடியை சேர்ந்த என்னுடைய அன்பு சகோதரன் பாலிய கால நண்பன் சேகர் அவர்கள் 101 அன்பளை கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பளை கொடுத்து பெருமை சேர்த்த சேகர் குடும்பத்தார்களுக்கு நன்றி. நன்றிகள். நமது எங்கள் கருவூரை சேர்ந்த அன்பு மைத்துனர் பழனிக்குமார் தங்கச்சி அமராவதி குடும்பத்துடைய சார்பாக அமராவதியுடைய அப்பா அவர்கள் சேர்ந்து ரூபாய் 101 பொன்னாடை மணித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பு தங்கை அமராவதி அப்பா குடும்பத்தார்களுக்கு நன்றி. நன்றிகள வணக்கம். ஆக கால் நீத்தால் கழகம் நாள் கடந்தால் நன்மை என்பார்கள். அந்த நன்மையை செய்வதற்கு நாவதன் பொறுப்பேற்றுக் கொண்ட நல்லதொரு வேலைகளை நீண்ட இடைவெளிக்கு பின் நல்லாரை காண்பது நன்று, நனவிக்க நல்லோர் சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்கள் ஒழிப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று இன்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோம். காரணம், ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்திரகால் கோடி 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 எண்ணி நிறைந்த கோடி என்பார்கள். அப்படி கோடியில் ஒருவனாக இறைவன் நம்மை படைத்திருக்கிறான் என்றால் அந்த அனைத்திற்கும் சொந்தமானவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், கதைக்கு நாயகன், கந்தன் துதிவாடி வழக்கத்தை ஆரம்பிக்கலாம். என் ஒரு சண்முக வேலனை சிந்தனைத்து வந்த கதையத்தை ஆரம்பிக்கிறேன். சந்தனம் மணக்குது, கற்பூரம் துடைக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் கொதிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் துடைக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே பட்டாடை நான் கட்டுவோம்.
கழுத்திலே பட்டாரை நான் கட்டுவோம் திருநீரில் தத்துவம் தந்தை என்போம் அதில் திருநீரு தருவதை அல்ல என்போம் திருநீரு தத்துவம் தந்த என்போம் அதில் திகழும் குங்குமத்தை அல்ல என்போம் சந்தனம் பறக்குது ஊர தொடிக்குது கந்தகிரி கோயில் வந்தாள் என்ன நடக்குது பன்னில் விழிகளில் மயிலி தோ பன்னில் சதிகளில் நகை ஊட்டுவோம் பன்னீர் விழிகளில் மையிட்டுவோம் பன்னீர் செவியில் நகை சூட்டுவோம் திருவாதிரை மொழி வீசும் கவசமிட்டு தேல் சிந்து முல்லை பூ ஆடையடிவோம் திருவாவில் ஒளி வீசும் கவசமிட்டு தேர்ந்து முல்லை மாலையணிவோம் சந்தனம் மணக்குது ஊரம் தொடிக்குது கந்தகிரி கோயில் வந்தால் எல்லாம் நடக்குது விரலுக்கு மோதிரம் பவளத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே விரலுக்கு மோதிரம் பவளத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே தங்க திருப்பாதம் வணங்கிடும் போது கத்திருப்பாதம் வணங்கிடும் போது தங்க திருப்பாதம் வணங்கிடும் போது பெறுகின்ற சுகத்திற்கு என்ன ஏது பெறுகின்ற குலத்திற்கு என்ன ஏது சந்தனம் மணக்குது ஊரம் ஒழிக்குது கந்தகிரி கோயில் வந்தால் என்ன நடக்குது மயில் மீது மன்னரை இருக்க வைத்து ஏழுஸ்வரம் பாடி கிங்கிணி சதங்கை கட்டி மதில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு சுரம்பாடும் இங்கே தலங்கி கட்டி வெற்றி மேலுடன் செய்வோம் கோடி ஏற்றி வைத்து வெற்றி வேலுடன் தேவல் கொடி ஏற்றி வைத்து வெற்றி மேலுடன் செய்வோம் கோடி ஏற்றி வைத்து எங்கள் ராஜாதிராஜனுக்கு முடி சூட்டுவோம் இந்த ராஜாதிராஜனுக்கு முடி சூட்டுவோம் கங்கன மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது அருணகிரி கோவில் வந்தால் நன்மைகளா நடக்குது நன்மைகளா நடக்குது நன்மைகளா நடக்குது கந்தன் துதிவாடி கழகத்தை ஆரம்பிக்கும் பொருட்டு தாழ் வைத்திருக்கிறோம் என்றால் இரண்டரை கலந்த இல்லறமான வாழ்க்கையிலே நாமும் இந்த உலகத்துல என்ன முருகா வாசிக்க சொன்ன அப்படி வீச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உழைப்பு ஏற்பட்டால் தாண்டா வேர்வை வரும் நாங்க வேர்வை பார்த்தீங்களா வேர்வை வந்தாத்தே உழைக்கிறான்னு அர்த்தம் வேர்வை வந்துட்டாத்தே உலக மக்களுடைய பார்வை என்னடா வருந்துகிட்டே இருக்கேன் அந்த உலக மக்களுடைய பார்வை நமது பக்கம் திரும்பும் ஆக வேர்வையும் பார்வையும் ஒன்று சேர்ந்து விட்டால் காலையிலே சொல்ல வேண்டும் நல்லது ஒரு தீர்வை இந்த நிகழ்வு எப்படி இருந்தது என்று ஆக 3 இல்லைன்னா இன்னைக்கு உயிர் வாழ முடியுமா பத்தாத என்னையா சொல்றீங்க ஒரு ஆள் பத்தலைன்றீங்க ஒரு ஆள் கிடைக்கலைன்றீங்க என்ன விஷயம் ஐயா உண்ண உணவு உடுத்த உடை இயற்கை இருப்பிடம் இந்த 3 இல்லாமல் மனிதன் உயிர் வாழ முடியுமா அதுவா என்ன இழுக்கிறீங்களே நான் என்ன நினைக்கிறேன், என்ன நினைக்கிறீங்க ஒரு கோட்டு தண்ணிக்கு போறதுக்கு தண்ணி கேளுங்க உங்க கப்பு சரக்குன்னா உங்களுக்கு புத்தி எங்க போகுது பாத்தீங்களா நான் கேட்கிறேன்னா ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு உண்ண உணவு தேவைப்படுது படிச்சு சாப்பிட்டவன் என்ன பண்ணணும் உண்ண மயக்கம் தொண்டலுக்கும் உண்டு அப்படின்னா படுத்ததற்கு இடம் வேணும் அப்படி இருக்கக்கூடிய உயிர் வாழ்றவே மானத்தோடு உயிர் வாழணும் அந்த மானத்தை மறைக்கிறதுக்கு உடை வேண்டும் அப்ப உணவு உடை இருப்பிடம் இதை சொன்னா நீங்க என்ன சரக்கு கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டு எல்லாம் உங்களுடைய காலையில கவனிக்கலாம் தம்பி இப்ப அப்படியெல்லாம் கிடையாது உலகம் என்பது 3ஐ கலந்து 2 தான் நிக்குது 2 தான் சரியா வந்திருப்ப என்ன ரொம்ப சுருங்கிருச்சு சுருங்கிச்சா அந்த சுருக்கம் இல்லைங்க சுருக்கம் என்பது இல்ல உலக வாழ்க்கை 2 தாங்க இப்ப பாருங்க இப்ப இருக்கிறது இரவு விடிந்தால் ஒரு நாளைக்கு 2 தானே இரவு பகல்
இன்பம் துன்பம், மேடு பள்ளம், உயர்வு தாழ்வு, ஏழை பணக்காரை, சூரியன் சந்திரன், வரவு செலவு, பிறப்பு இறப்பு, பாவம் புண்ணியம், சொர்க்கம் நரகம், பூரா ரெண்டு தான் மனுஷன் வாழ்க்கையில். ஆமா, முருக கடவுளுக்கே ரெண்டு இருக்கும் போது எல்லாம் உலகம் ரெண்டு தானே இருக்கு. எது நீ என்ன முருகனுக்கு ரெண்டுன்னு போயிட்டு இருக்க? முருகனுக்கு ரெண்டு, அப்பனுக்கு ரெண்டு, எல்லாத்துக்கும் ரெண்டு தான். ஆனா நான் சொல்ற ரெண்டு இருக்கு, மனிதன் வாழ்க்கை தத்துவத்துக்கு இன்னும் ரெண்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருஷம் 2. என்னடா இது என்ன எப்படி கேட்டேன், எனக்கு ஒன்றும் விளக்கம் புரியலையே. அங்கேதான் இருக்கு. வாழ்க்கையின் நெறிமுறை தத்துவங்கள் இருக்கு இல்லையா, இந்த வாழ்வியல் கூறு இருக்கு. அதுல போட்டிருக்கான் பாருங்க. ஒரு நாளைக்கு 2 முறை மழை ஜலம் கழிக்க வேண்டும். ஓஹோ, 2 நாளைக்கு ஒரு முறை 2 பக்கம் மழை கழிக்கணும். யாராக இருந்தாலும் உடம்பு சுத்தப்படுத்துறதுக்கு. இதுதான் நாள் 2. வாரம் 2 அப்படின்னா அவை மூதாட்டி, நம்முடைய அப்பதான் சொன்னா இல்லையா தமிழ் மூதாட்டி, சனி நீர் ஆடு நயம்பட உரைகின்றான். அப்படின்னா சனிக்கிழமையும் புதன்கிழமையும் என்ன வச்சு மனிதனுடைய உஷ்ணத்தை போக்கிக்கிறணும். இதெல்லாம் சூடு. இது ஏத்துக்கிறீங்கல்ல? அடுத்து மாதம் 2 தான். மாசத்தை புரிஞ்சா 15 நாள். 15 நாளைக்கு ஒரு முறை குடும்ப வாழ்வு, அதாவது புருஷன் முன்னாடிக்காகல இல்லற வாழ்வில் ஈடுபடணுமா. 15 நாளைக்கு ஒரு முறை. என்ன சொல்றியா? என்னையா கோவப்பட்டு கல்லை விட்டு வச்சிருவோம் போல. இதனை உனக்கு இப்படி கோவம் வருது? இதை நான் ஒத்துக்க மாட்டேன். பேச்சு சரியில்லையே. அதுக்கே என்ன இப்பயே சின்ன மாதிரி கட்டிக்கிட்டு கிடக்குற? நான் என்ன சொன்னேன்? இப்ப 15 நாளைக்கு ஒரு முறை தான் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறோமா. நம்மால் கேட்பான இந்த விஷயத்த நான் கேட்கிறேன். சொன்னா எவன் கேட்கிறேன். சரி இருக்கட்டும். அதே சமயத்துல வருஷம் வேண்டும் அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு முறை என்ன செய்யும் தெரியுமா? பேதிக்கு சாப்பிட்டு இந்த உடம்புல உள்ள கழிவுகளை பூரா வெளியேற்றிட்டோம்னா 100 இல்ல 150 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் ஆரோக்கியமா வாழலாம். இதே மனிதனுடைய வாழ்க்கை தத்துவம். இதை எவனாவது கடைபிடிச்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இல்லைன்றது இருக்கிறது, அது அவங்க அடுத்த கட்டம், அவங்க எண்ணம் போல் வாழ்வு. ஆனால் அப்படி ஒரு வேளை நாம பாவத்தை செஞ்சிட்டோம்னா அந்த பாவத்தை தீர்க்கக்கூடிய யார்? அப்படிதான் நம்மை ஆதி பராசக்தி, வாலிபராகி, நித்திய கல்யாணி, பக்தர்கள் கூலி, ஜெயவீரி, கங்காதரி, பரிமளவேலி, திரளேத்திரி, ஆரணி, புமரஹரணி, அநாதரட்சகி, கௌரி பேரணி என்ற நாமங்கள் வாய்ந்தவள் காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, மதுரையில் மீனாட்சியாக, இன்று வயலூர் மண்ணிலே கூட வள்ளி மீனாட்சியாக காட்சி கொடுத்து கருணப்படைப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் செய்த அறிந்தோ அறியாமலும், தெரிந்தோ தெரியாமலும், புரிந்தோ புரியாமலும் நாம் செய்த சகல பாவங்களையும் தீர்க்கக்கூடியவள் ஓம் மகாசக்தி தாலி காளியம்மனை தொழுது கழகத்தை ஆரம்பிக்கிறார். நாராயண பாவமெல்லாம் தீர்ப்பவனே நல்லவனே தில்லையம்மா, நல்லவனே தில்லையம்மா, ஆடி எழும்போதினிலே ஓடி வரும் காளியம்மா, ஓடி வரும் காளியம்மா, மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா, வயலூர் கருப்பண சுவாமி சன்னதிக்கு வந்தோம் எங்கள் குறை தீருமம்மா. துதுவளையலையரச்சு தொண்டையில தான் நச்சு. என்னவே மாத்தி விட்டார் பார்த்தீங்களா? இந்த பெட்டிக்கார் வேலையை காட்டி விட்டார் பார்த்தீங்களாயா? நான் பாட்டுக்கு ஆத்தா காளியம்மனை தானே பாடுனேன். சாமிக்கு சாமின்னு சொல்றாரு நாரதூர் மகாமுனிவர். சரி, காதலாச்சு வரலாமா? யாரு காதல் பாட்டு? இந்த தூதுவளை விளையாச்சு எங்க ஒண்டி சாத்துறது. ஒரு விஷயம் தெரியுமா? உங்களை எல்லாம் கவனிச்சுட்டே இருக்காங்க. என்னண்டு உங்க பேச்சு, உங்க பாட்டப்புறம் நல்லா கவனிக்கிறாங்க. கவனிக்கிட்டேன். ஆனா ஊட ஒரு கிசு படிக்கிற பத்தியா? ஊமை ஊரை கெடுக்கும், பெரிச்சாடி வீட்டை கெடுக்கலான்னு சொல்லி பிள்ளைய சில பேர் என்ன தெரியுமா, பிள்ளையை கிள்ளி விட்டு போடுவேன், நைசா கிள்ளி விட்டு போறது, அப்புறம் தேசம் ஆடட்டம் ஒரு தொட்டில் ஆட்டுறது. அது மாதிரி நான் பாடுறேன். நான் பாடுன சாமி பாட்டு, நீங்க வாய்ச்சி காட்டுனது ஆமா காதல் பாட்டு. அப்ப நீங்க தானே எனக்கு பாட வச்சது. அப்ப பாடுறதுக்கு என்ன காரணம்னா, அவர் சொல்றாராம் ராகம் ரேவதி ராகம்னா
இந்த ரேவதி ராகத்துல பக்தி பாட்டு இருக்கு, காதல் பாட்டு இருக்கு, தத்துவ பாட்டு இருக்கு, நிறைய பாட்டு இருக்கு. உங்களால பாட முடியுமா அப்படின்னு மாதிரி தொட்டு காட்டாரு. பிடிக்க பாடுவோம். ஆயிரம் கரங்கள் நீட்டி, ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போட்டி, இந்த தாயை போற்றி அருள் பொங்கு முகத்தை காட்டி, அருள் பொங்கு முகத்தை காட்டி இருளிக்கு தந்தாய் போற்றி போற்றி. மரத்த வச்சனே தண்ணி ஊத்துமா எதுல மனச பார்த்துதா காட்டுமா. ஏ மனமே கலங்காதே, வீணாக வருந்தாதே, பாருங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பான். ஓம் சாந்தி ஓம் சாந்தி புதுக்கோட்டை பானச்சாந்தி ஓம் சாந்தி ஓம். எங்களுக்கு கூரையும் உண்டு, அதனை நானெழுது சொல்லலாமா? எங்களுக்கு குறையி உண்டு, அதனை நான் அறிக சொல்லலாமா? எங்களுக்கு கூரையும் உண்டு, அதனை நானெழுது சொல்லலாமா? என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா? மாறி மகவாய் கருமாறி அபிராமையேன் ஆடியது கேட்கவில்லையா? செல்வங்களும் நட்புகளும் வந்து வீர மனதில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே, நிம்மதியும் தேவையல்லவா? எங்களுக்கு குறையி உண்டு, அதனை நான் அறிக சொல்லலாமா? ஆதரவா யாரும் இல்லை, ஆசை வைக்கு எண்ணம் இல்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை. ஓ ஓ ஓ ஓ. ஆதரவா யாரும் இல்லை, ஆசை வைக்கு எண்ணம் இல்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை. சொந்தமில்லை பந்தமில்லை சூழ்கணம் அல்லதில், உன்னை போல இவ்வுலகில் நல்லதொரு தெய்வமில். நடுமாறி திருக்கோவில் வந்தேனம்மா, அம்மா ஜெகதீஸ்வரி உள்ளல் குழந்தை கிடையாதரி. அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குலதஜனியாதரி. அம்மா ஜெகதீஸ்வரி உள்ளல் குழந்தை கிடையாதரி. நீ வந்து தாயாக என்னை தாங்கணும், உன் மடி மீது தலை வைத்து நான் ஏங்கணும். சலனங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும், மனம் தூங்கணும், மனம் தூங்கணும். எங்களுக்கு குறையி உண்டு, அதனை நான் அறிக சொல்லலாமா? பெண் சங்கு நாதமாலை மங்களமணி ஓசை வெள்ளி எங்கிரி முழுதும் உன்னாட்சியே. ஓம் 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 ஓம். வெங்கல நாதமொழி முழுது வெள்ளி எங்கிரு முழுது உன்னாட்சியே. முத்துமணி பதங்களில் தின சதங்கை ஒளி மொத்தமாக முன்னடகு சொல்லி விட ஏது மொழி. உன்னை பாடும் நாளெல்லாம் திருநாளம்மா, அம்மா தில்லை காரி இந்த உலகாலும் திருசூழினி. ஆய அம்மா பிள்ளை கனி இருந்த உலகாத்தின் சூரியனி. அம்மா தில்லை காரி இந்த உலகாலும் திருசூழினி. சிவனான நீ தோற்ற கதையும் பொய்யே, அவனாட்டம் தனில் உள்ள சக்தியும் நீயே. மனம் கழிந்து அருள்வாய தில்லை காளியே, எல்லை காளியே, எங்கள் கருபுர சுவாமியே. எங்களுக்கு குறையி உண்டு, அதனை நான் அறிக சொல்லலாமா? அடியேன் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகன் மாறலாமா? ஆடி மகமாயி கருவாரி அபிராமியே ஆடியது கேட்கவில்லையா? செல்வங்களும் நட்புகளும் வந்து வீரமானதில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே, நிம்மதியும் தேவையல்லவா? எங்களுக்கு கூறையும் உண்டு, அதனை அறிந்து சொல்லலாமா? எந்த அயலில் இருக்க உங்கள் செல்ல மகன் வாழலாமா? செல்ல மகன் வாழலாமா? செல்ல மகன் வாழலாமா? தாயை போற்றி வணங்கி தகுதியான ஒரு
செய்வதற்கு தரணியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமாக திகழ்கிறது என்றால் இந்த இடம் சிறப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. காரணம், யானைக்கு பல தும்பிக்கையிலே, மனிதனுக்கு பல நம்பிக்கையில் என்பார்கள். அந்த நம்பிக்கை செய்வதற்கு இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமோ முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 4 வகை நிலத்தை கடந்து குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை இருக்கின்றோம். காசு இருந்தால் தாண்டா தம்பி நாடு மதிக்கும், அது இல்லாதவனை கழுத கூட எட்டி உதைக்கும். இந்த காசு இருக்கே, எட்டி ஈட்ட வரைக்கும் தான் பாயும், பணம் பாதாள வரைக்கும் பாயும். விட்டு பாருங்களேன், கொரோனா காலத்தில் 2-3 வருஷத்துக்கு முன்னால உண்மையிலே பாருங்களேன், யாருக்கு என்னால வாப்போட போட்டுக்கிட்டு எப்படி கண்டுக்குட்டி இறை எடுக்காத கண்டுக்குட்டி வாப்போட போடுவோம்ல, அந்த மாதிரி வாப்போட பொத்திக்கிட்டு தான் வீட்டுக்களையே கட்டுற பொண்டாட்டியை தொட முடியல, பெத்த பிள்ளைய தொட முடியல, அக்கம் பக்கத்தில் போக முடியல, அடுத்த தெருவுக்குள்ள உள்ள விட மாட்டேன்ட்டான். சீ, இங்கிட்டு வராத அங்கிட்டு வராதுங்க. ஆனா எல்லாத்தையும் சொன்னானே, அதே கொரோனாவுக்கு அப்படியே கொஞ்சம் ஊக்கத்தொகை தரம்னு 2000 கொடுத்தோன்னு வருஷம் கட்டிக்கிட்டேன் பாருங்க. நான் கேட்கிறேன், கட்டுற பொண்டாட்டியை தொடப்பொழுது வராத நோய், பெத்த பிள்ளையை தொடாத வராத நோய், பணத்தை தொடும்போது உங்களுக்கு வரலையாடா, ஏண்டா? அப்ப பணம் பாருங்க என்ன வேலைக்கு போயிருந்தா. ஏன்னா காசை முன்னுக்க வச்சேன், கடவுளை பின்னுக்க வச்சுட்டேன். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. பணம் இல்லாதவன் செத்த புறத்துக்கு சமம். பணம் என்னடா பணம், குணம் தானடா நிரந்தரம். காசா லேசா? நான் கேட்கிறேன், ₹1 மனுஷன் கையில கிடைக்குதுன்னா பெரிய விஷயம். அது காசா? அதை சம்பாதிக்கக்கூடிய விஷயம் என்ன லேசா? சேர்த்து பாருங்க, காசா லேசா, காசா லேசா, காசா லேசா. பாத்தீங்களா, காசா லேசா கடைசியில் ஒரு இடத்துக்கு போட்டா காசாலே சா. இதான மனுஷ வாழ்க்கை. அப்பேற்பட்ட படம் எங்க இருந்தாலும் சரி, காசு இருந்தா எதையும் வாங்கலாம் என்ற கருப்பிரகத்தோடு காசே கடவுளப்பா, கடவுளுக்கும் தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. அதேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கைக்கு கை மாற பணமே, அவை கைப்பட்ட நினைக்கிற மனமே. கைக்கு கை மாற பணமே, அவை கைப்பட்ட நினைக்கிற மனமே. நீ தேடு போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடு போது வருவதுண்டோ, நீ போகும் போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பார்த்து தலைவனகாமல் வாழ்ந்திடலாம். தலையா பூவா போட்டு பார்த்து தலைவனகாமல் வாழ்ந்திடலாம். அல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய்திறதே மொழி பேசுமடா. அல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய்திறதே மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் உண்டாகும். அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் உண்டாகும். அளவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் உண்டாகும். மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் உண்டாகும். களவுக்கு போகும் பொருளை எடுத்து தருமக்கு தந்தால் தர்மமடா. பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கர்மமடா. காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கு அது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பட நினைக்கிறது மனமே. கைக்கு கை மாறும் பணமே, பணமே கைக்கு நினைக்கிறது மனமே. பணமே தேடு போது வருவதுண்டு, இது போது போது சொல்வதுண்டு. கொடுத்தவன்
தலைகளையாட்டும் பொம்மைகள் எல்லாம் நாடுகள் ஓடும் பின்னோடு காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா கைக்கு கை மாறு பணமே உன்னை கைப்பட்ட நினைக்கிது மனமே உங்க கைக்கு கை மாறு பணமே பணமே கைப்பட்ட நினைக்கிது மனமே மனமே தேடு போது வருவது விட்டு போக போது சொல்வது தேடு போது வருவது விட்டு போக போது சொல்வது பணம் பத்தும் செய்யும் என்ற பக்குவம் இருந்தால் ஆமா இருக்கட ஈன்ற பொழுதினில் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் முந்தி தவம் கிடந்து 300 நாள் கர்ப்பத்தில் சுமந்தவள் பெற்ற அன்னை அவள் அன்றில் ஓர் அணுவும் அசையாது. ஏன்னா உலகம் எதை எதிர்பார்க்கிறதோ அதை நம்ம கொடுக்கணும். ஆமா. கண்டிப்பான முறையில் இப்ப நல்ல பசியில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நல்ல கடும் பசி, கண்ணு மூக்கு தெரியாம காதை அடைச்சு கண்ணு அடைச்சு வர பசி கரெக்டா போய் நல்ல பழைய எழுச்சிய கொடுத்தீங்க வச்சுக்கலேன், அவன் என்ன பண்ண தெரியுமா, சும்மா கப்பு 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 கப்புன்னு அள்ளி எரிஞ்சு அரைடா அதாடி நல்லா இருக்கணும் அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு அடிச்சு திருப்தி ஆகிறேன். ஆனா அதே பசி எடுத்துக்கிட்டு போய் கொஞ்சம் பொறுங்க, இப்பத்தான் நறுக்கிக்கிட்டு இருக்கான், இப்பத்தான் வதக்கிக்கிட்டு இருக்கான், இப்பத்தான் பொரிச்சுக்கிட்டு இருக்கான், இப்பத்தான் கிண்டிக்கிட்டு இருக்கான், இப்பத்தான் கிளறிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நீ பிரியாணியை கொண்டு வந்தாச்சாலும் அட போய பசியெல்லாம் அடங்கி போச்சு போப்பா வேணாம்ப்பா அப்படின்றான். அது மாதிரி உலகம் எதை எதிர்பார்க்கிறதோ அப்ப கேட்கும் பொழுது அவங்களுக்கு கொடுத்துடணும். அதனால நீ எதிர்பார்த்த மாதிரி தாயின் பாடல் இதோ உங்களுக்காக சமர்ப்பணம். அன்பு மாமா திரைவி மாமாவுடைய சார்பாக வருத்தோடு நாட்களை கௌரவப்படுத்திய திரைவி மாமா குடும்பத்தார்களுக்கு நன்றி கடமை. ஆக இந்த இடத்திலே கழகத்துக்கு ஏற்றவாறு தாயின் பெருமையை பாட வேண்டும். நான் உள்ள கவனிச்சுட்டே இருந்தேன், வெட்டிக்கார போட்டு அப்பா வந்து தாய் பாட்டு பாட அவரும் சொல்லிட்டே இருக்காரு, நாரத வருத்தம் வரட்டும். அம்மா 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 பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ரத்தத்தை எல்லாம் பாரா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா. எறும்பு கண்டாம தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாடு சொரு ஊட்டி வளர்த்த அம்மா வாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓ தியாகத்துக்கு முன்னாலே அந்த தெய்வம் எல்லாம் சும்மா. கோடி மிதிச்சு அந்த குஞ்சிக்குமே சேதமில்ல, கோவில் கதவடைச்சா சாமி தூங்க போறதில்ல. கோடி பணம் இருந்தும் நெஞ்சுக்குள்ள என்பதில்லை, தாயின் மடியிலதான் என்னைக்குமே துன்பமில்லை. என் தாய் மனசு என் தாய் மனசு வெல்ல அதில் நான் வளர்ந்த முள்ளே. என் தாயாரதான் தொல்ல ஒரு காலத்திலும் இல்ல. அண்ணமே அண்ணமே அன்னை சொல் வேதமே சொல்லத்தான் ஒரு வார்த்தை போதலியே. ஏ சொந்தந்தான் தாயை விட்டு போகலியே. தாய் மனசு தங்கம் நாடெறிஞ்ச தெய்வம், நன்றி சொல்ல போதாதம்மா ஏழேழு ஜென்மம் இது மாறாத சொந்தம். பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம். பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம். ரத்தத்துடன் சேர்ந்ததந்த பாசம் பாசம் அது நாள் கடந்து போகும் வரை பேசும்
பேசும் அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவையில்லேனா யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி நம்மட தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவன மறந்தா அவை செத்தவனே தாண்டா அந்த உத்தமியே நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா ராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ இனக்காரோ இனி யாரோ என் தெய்வமே இது போய் தூக்கமா நான் தூங்கவே இன்னும் நாளாகுமா ஆராரிரோ பாடியதாரோ ஆரோ சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றியே சின்ன ரோசாவே கோடி கோபம் உன்னை கொலசாமி கண் விழிப்ப கருக்கானில் அடுத்து கல்லெல்லாம் களையெடுப்ப ஒரு தின சோறு பொங்கி பட்டினிய பறக்க விட்ட ஓடோடி நீ உழைச்சு உசுரத்தான தானு விட்ட வயிற்றுக்கு வாய்க்குமா வாழ்க்கை போராட்டம் வறுமைய நம்ம வீட்டில் என்றைக்குமே திண்டாட்டம் நெஞ்சமெல்லாம் பாசமம்மா நினைவெல்லாம் பேசுதம்மா நெஞ்சோரம் ஓனப்பூ வந்து வந்து போகுதம்மா ஆத்தாவோ சேல அந்த ஆகாயத்த போல தொட்டி கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்திட மீன் பிடிக்க அப்பனுக்கு தளர்வட்ட பார்த்தால சேத்தனைக்கே தோணும் செத்தால இல்லை போட்ட வேணும் நான் சித்தாளும் என்ன போர்த்த வேணும் நான் சித்தாளும் என்ன போர்த்த வேணும் எத்தனையோ கோவில் உண்டு எத்தனையோ சாமி உண்டு ஏன் சாமி நீ இருக்க கோவில் தேடி போனதில்லை கையெடுத்து கும்பிட்டீனா உன்னையே வேண்டிக்கிறேன் உயிர் வளர்ச்சு வாமா எழுந்திருச்சு வாமா செல்லம்மா செல்லம்மா வாமா அம்மா நீ சுமந்த பிள்ளை கொடுந்ததில்லை எல்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம் பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து போட்டா பெத்த கடனுக்கு தாய் என்ன வித்து வட்டியை கட்டி புட்டா பித்தவ மனசு பித்தாச்சு பிள்ளையின் மனசு கல்லாச்சு முறிஞ்சு போன வில்லாச்சு கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ ஆயிரம் பிச்சி போ அருவரும்ப பூத்தாடும் வாசமுள்ள பிச்சு எனக்கு வாய்க்காது எக்காடும் கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாழா தந்து போத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாய சும்மா ஓ அன்புக்கு முன்னால ஆகாய சும்மா ஆள்காட்டி விரல பிடிச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்த
நெல்லிச்சோறு பொங்கி கொடுத்த காட்டி விரல கொடுத்து அத்தங்க சொல்லி கொடுத்து அண்டால கூட கொடுத்து எங்களையும் படிக்க வச்ச ஆத்தாட்டி விரல பிடிச்சு அக்கனா சொல்லி கொடுத்த அண்ணால கூட பிடிச்சு நெல்லிச்சோறு பொங்கி கொடுத்த களவட்டி நடவு நட்டு காட்டை வச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சீட்டொன்னு வாங்கி கொடுத்த குந்தி விடகானேனா அங்கே பதறி நிற்பது அம்மா கொஞ்ச நேரம் கசாயத்தை குடிக்க வச்ச ஏன் பிள்ளை கலெக்டர்னு 8 ஊரு சொல்லி வச்ச தாலிய விட்டு கூட தாயே என படிக்க வச்ச உன்னப்பாட வார்த்தை இல்ல அம்மா உன்னப்பாட வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா ஓ அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்ட கோபுரமான உசர கொடுமையை தாங்கிக்கிட்ட குடிகார அப்பனுக்கு அடிமடவாக்கப்பட்டு ஒவ்வொருமன உதர கொடுமையை தாங்கி முட்ட 5 வட்டி 10 வட்டி அங்குமிங்கும் காணப்பட்ட அத்தனையும் நாம் படிக்க ஆயசுக்கு தாங்கிக்கிட்ட பட்ட ரொம்ப போல உள்ள பாதியில உசிர விட்ட அம்மா பட்டதும் போது மீது பாதியிலே உதிர விட்ட பட்டு தொட்டு கட்டின உனக்கு பச்சை மூங்கில் விட்ட விட்ட ஆறாரம் சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு புட்டு பனி குடத்தில் சுமந்து கொடோடைக்கே வச்சு புட்டு பாடு சொரு ஊட்டி வளர்த்த அம்மா பாடு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா உனக்கு பாடூத்த வந்திருக்கேன் பாவி மகே சும்மா உனக்கு பாடூத்த வந்திருக்கேன் பாவி மகே சும்மா 10 மாதம் என்ன சுமந்து பெற்று வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் வாழா தந்து போட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா ஆகாயோ ஆராரேரோ அரேராரேராரோ ஹரி ஹரி ஹரிரோ ஹரி ஹரி ஹரிரோ ஹரி ஹரி ஹரிரோ. நன்றி 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 நன்றி. தாய் என்பு உள்ளம் கொண்ட இந்த தகுதியான பாடலை பாட வைத்து கைதட்டி ஆரவாரப்படுத்தக்கூடிய அருமை தாய்மார்களுக்கும் கலா ரசிகர்களுக்கும் நன்றி. அந்த நன்றியை மேற்கொண்டு சொல்லக்கூடிய வகையிலே தாயின் பெருமையை பாடியதற்காக என்னுடைய அன்பு அண்ணன் நீண்ட கால குடும்ப நண்பராகவும் எனக்கு உறுதுணையாகவும் கலையுலகத்திற்கு வழிகாட்டிய ஒரு நேரத்தில் திகழ்ந்து வளர்வதற்கு வாய்ப்பினை வாரி கொடுத்த என்னுடைய அன்பு அண்ணன் விட்டகுளத்தைச் சேர்ந்த உயர்ந்த நம்பிராஜன் அண்ணனுடைய சார்பாக ரூபாய் 201 அன்பளிப்பு கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தார்களுக்கு இதயபூர்வமான நன்றியை காணிக்க கொள்கிறேன். அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் நம்பிக்கை வந்து விட்டது. காரணம் இந்த இடம் அப்படி சிறப்பான இடம். அந்த இடத்தை பார்க்கும் பொழுது இந்த குறிஞ்சி நிலத்திலே யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்கிறேன். நான் ஆகிறேன். என்ன ஒரு அருமையான ஒரு சாரீரவனம். அடாடாடா இப்பேற்பட்ட காணம் இந்த பகுதியில் இதுவரைக்கும் காணும். அப்படித்தானே இருக்கு. ஆக மொத்தத்திலே இனிமையான காணம் பாடி விட்டாங்க. இனிமையான மாதரசி
பார்ப்பதற்கு மயில் இருக்கு. மயில பார்த்திருக்கீங்களா? பார்ப்பதற்கு அழகா இருக்கும். அப்படியே தன்னுடைய தோகையை இழுத்து அற்புதமான முறையில் நடனமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாது. அப்படித்தான் இருக்கு. ஆனா பார்ப்பதற்கு இந்த கிடுகாடு கண்ணங்கரையன் இருக்கு. என்ன மாதிரி? உங்களை மாதிரி கருப்புலையா பொறுப்பு இருக்கேன், உறுப்பு இருக்கேன். ஆக மொத்தத்துல இந்த கருப்பா இருக்கிறது குயிலுடைய குரல் ஓசை இருக்கு. எங்கேயாவது மரத்துல கையில போட்டு இருக்கேன், குயில பார்க்க முடியாது. ஆனா அந்த சுவை ஓசை இருக்கு பார்த்தீங்களா, குரல் ஓசை விட்டு இனிமையா கேட்டுக்கிட்டே இருக்க. அது மாதிரி இவள் எங்க இருக்கிறாலும் தெரியல. ஆனால் இனிமையான கானம் பாடி விட்டாள். ஆனால் ஒரு பாருங்களே, தலைவி பாடுறான், அதுக்கேற்ற தோழி நாட்டியம் ஆடுறான். எப்படி சலங்கிட்டு ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம். சலங்கையிட்டாள் ஒரு மாறு, சங்கீதம் நீ பாடு. சலங்கையிட்டாள் ஒரு மாறு, சங்கீதம் நீ பாடு. சலங்கையிட்டாள் ஒரு மாறு, சங்கீதம் நீ பாடு. அவள் விழிகளில் ஒரு படரசம், அதை காட்டுவில் எந்த பரவசம். ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம். தத்த தகதிமிதத்த தகதிமிதத்த தகதிமிதோம். தாபுதந்தரி நாத கபுதந்தரிதை தாதபுதந்தரி தகபுதந்தரி தத்ததீகினத பதீகினத பதீகினதபா. தாரகத்தின் நீலண்டு காமத்தில் தருமாறி தாமரை பூமீது விழுந்தனவோ, தாமரை பூமீது விழுந்தனவோ. இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட வாமம் தங்கள் கருள். நாட்டில் அசைந்து வரும் தவறத்து கீழே கால்கள் முளை திறந்து நடை போட்டாள். கால்கள் முளை திறந்து நடை போட்டாள். கதி என்ன மலையிலே ரதி இவள் நடைந்திடவே, அதில் வருதும் தமிழி விட்டு பூப்போட பூத்தாட மனவெங்கு மனவீசு, எங்கள் மனவெங்கு மனவீசு. சலங்கையிட்டால் ஒரு மாறி, சங்கீதம் நீ பாடு. கிண்ணத்தில் குங்கும சங்கம் அரங்கேறாதுதானே உன் கண்ணம், அரங்கேறாதுதானே உன் கண்ணம். மேகத்தை மணந்திட வானத்தில் சுயம்பரம் நடத்திடுவா
பொன்வண்ணன் இடையில் பின்னடையில் 2 குடத்தை கொண்ட புதிய தோபுராவை மீட்டி சென்றாள். காலையிலா மேனியிலே சூளைப்பாலா சுவையை கண்டேன். அந்த கட்டுடல் முட்டுடல் உதிராமல் சதிராடி மனிதனில் கவி சேர்க்குது. எங்கள் மனிதனில் கவி சேர்க்குது. ஒரு சங்கீதம் நீ பாடு. அவள் விழிகளில் ஒரு படரசம். அதை காண்பதில் எந்த பரவசம். ஒரு பொன்மாடை நான் காண தகதிகிறோம். ஒரு அம்மாடை நான் பாட தகதிகிறோம். தகதிகிறோம் தகதிகிறோம். சலங்கையிட்ட மாதவி சந்திப்பதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை வாரி கொடுத்தார்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கி அனைவருக்கும் தாழ்வு என்ற தாழ்வான விஷயத்தை விடுத்துவிட்டு நாமெல்லாம் அன்போடு அன்பானவர்களாக அண்ணன் தம்பி என்ற உறவுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பது இந்த ஊருடைய நிலைப்பாடு. ஆரம்பத்தில் சொன்னார் ஒற்றுமையான பாடலை பாட வேண்டும் என்ற அண்ணன் இளப்புடைய கட்டளையாக அதை சொன்னாரு. ஏன்னா புராண ரீதியாக நாட்டில் நடந்த எத்தனை விஷயங்கள் உண்டு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இன்னைக்கு உலகத்துல ஒன்னும் ராமாயணத்தை சொல்லுவாங்க அல்லது மகாபாரதத்தை சொல்லுவாங்க. அண்ணன் தம்பி அப்படின்னா எப்படிடா வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா அதற்கு எடுத்துக்காட்டு ராமாயணம். ஏன்னா ராமாயணத்திலே ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகன் என்று 4 பேர் எப்படி ஒட்டுமொத்தமா அண்ணன் தம்பி வாழ்ந்தோம் அது மாதிரி வாழ்ந்து காட்டணும். இல்லையா எப்படி வாழக்கூடாது. 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. அதான்டா மகாபாரதம் போதும். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் 2 பேரும் சித்த பக்கம் பெரிய பக்கமே அண்ணன் தம்பி. ஆனா அடிச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு கடைசி என்னாச்சு, லட்சோபலட்ச வீரர்களை கொண்டு பகவத்கீதையின் தத்துவத்தை புறப்படுவதற்காக அந்த உலகம் பாரதம் பிரித்து விட்டது. இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் நானும் இவ்விடத்திலே உங்களை ஒருவனாக வாழ்ந்து காட்டுவோம் அன்பு சகோதரர்களாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்தாக எங்க சொத்துக்கு சொத்தாக, சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்றாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. யாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்கவில்லை, ஒரு பாட்டும் மகிழ்ந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்தவன் தான் தங்க வேடமல்ல தம்பி. தானாக படித்து வந்தான் தங்க மனவளர்ந்த தம்பி. தானாக படித்து வந்தான் தங்க வேடமல்ல தம்பி. தள்ளாத வயதில் நான் வாழுகின்றேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாளை இணைந்து வந்தோம் பொண்ணுக்கு ஒன்றாக. அண்ணன் சொல்வோம் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளும். அண்ணன் சொல்வோம் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளும். அட்டையென வந்த உள்ளம் தெய்வமென காவல் உள்ளும். வந்த உள்ளம் தெய்வமன காவல் கொள்ளும். அட்டையென வந்த உள்ளம் தெய்வமென காவல் உள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள்
நாடு பிரிவு இல்லை முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் உன்னுக்குள் ஒன்னாக நாங்கள் அன்பாடு இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாளைகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆளு ஒரு ராணியும் இல்லை வாழு ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆளு ஒரு ராணியும் இல்லை வாழு உறவும் இல்லை அது பிரிவும் இல்லை அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேனாலும் அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேனாலும் ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆளு ஒரு ராணியும் இல்லை வாழு எத்தனைக்கும் மாளிகையில் எட்டி வைத்து எத்தனைகள் விட்டு விட்டு தேவையில்லாம வாத்தியார வெட்டிக்கார என்னங்கிறேன் நான் பாடுறேன்னா நான் பாடுற பாட போட்டு நீங்க பாட்டு சம்பந்தமா பாடக்கூடாது தேவையெல்லாம் பண்ணக்கூடாது அப்ப போட்டியா வேற பாட்டுல போட்டியா கேட்டேன் பாட்டு போட்டு ஏய்யா, நான் பாடுனா ஒரு பாட்டை பாடுறேன் அந்த ராகத்துல இணைச்சு இந்த பாடலாம் இது சம்பந்தம் இருக்கு நான் பாடுறேன் நானும் நீங்க 8 அடுக்கு 7 அடுக்கு நீங்க பாட்டுது நானும் சம்மந்தம் இருந்தேன் பாடுறேன் அப்படியா அப்ப நீங்க கூட போட்டி வரீங்க வா பாடுவியா 2 பேரும் போடுவோம் வேற வயலூர் பத்தி உங்களுக்கு தெரியாது என்னங்கிறேன் பூரா கலா ரசிகர்கள் பாட்டுல யாரோ தோத்துட்டா தண்டனை யாருக்கு தெரியுமா பாத்ரூமா பார்க்கலாமா பாப்பமா பாத்ரூமா பாத்ரூமா பார்க்கணுமே பாப்பா பாத்ரூம்ன்றாரு ஆ